வெல்கம் பேக் கைஸ். உங்ககிட்ட இருக்கிற அட்மிஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து ஒரு நேனஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற சாங் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அந்த லிஸ்ட் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற புக் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிக்கும் ஆட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா புக் மார்க் தகுந்த மாதிரி பிக்கும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த பேக்ரவுண்ட் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து இந்த ரிட்டர்ன் பட்டன் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மேலே த்ரீ பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்பேரிசன் கொடுத்துட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக நான் வந்து பண்ண ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த லேயரு சாங்கு நான் எந்த அளவுக்கு வச்சுருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஜஸ்ட் அந்த லேயர் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் கீழே அதரில் காப்பி பேக்ரவுண்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சாண்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ மறுபடியும் ஆட் எஃபெக்டில் போயிட்டு ப்ரெல்ல பாக்ஸ் ப்ரெல் இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சாண்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்க 0.230 வச்சுக்கோங்க. ஸோ இது ஆப்ஷன் தான், எந்த அளவுக்கு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மறுபடியும் பேக் போயிட்டு ஆட் எஃபெக்டில் கலர் ரேட்டில் எக்ஸ்பிரஷன் காமானு இருக்கும். ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சாண்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிட்டு ஸோ எக்ஸ்பிரஷனை வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணுங்கள். ஸோ டார்க்னஸ் ஆகுதா? ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.18 வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பேக் வந்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரே லேயரில் நாம் எல்லா பேக்ரவுண்ட் பிக்குமே எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பிக் ஆட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் ஏதோ ஒன்று நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் எக்ஸ்எம்எல் ஃபைல் எப்படி இன்புட் பண்ண தெரியலன்னு சொல்கிறீங்க. இந்த கீழே டெம்ப்ளேட்னு இருக்கா, ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாக்க மேலே அப்லோட் எஸ்எம்எல் ஃபைல்னு இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி எஸ்எம்எல் ஃபைலை கிளிக் பண்ணால் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்புட் ஆயிரும். ஓகேவா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரிஷ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்படி நீங்கள் கீழே மூவ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி நான் எல்லா எஃபெக்ட்டும் கொடுத்துருக்கேன். ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கும் அண்டு நீங்கள் பிக் ஆட் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாங்குக்கு மேலே ஒரு 4 லேயர் இருக்கா, 2 குரூப்பு 2 லேயர் மாதிரி. ஸோ இது 4த்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸ் ஐக்கன் கொடுத்து காப் லேயர் கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ நாம் எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணதே இந்த பாக்ஸ் ஐக்கன் கொடுத்து பேஸ்ட் லேயர் கொடுத்தீங்கன்னாக்கா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா பிக் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு கீழே ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போயிட்டு ஸோ இதில் இன்னொரு குரூப் இருக்கும், அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் வைக்குங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்துட்டு மீடியா கொடுத்து நீங்கள் என்ன பேக்ரவுண்டு பிக் வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த பிக்கை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களில் கொண்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் அந்த அளவுக்கு இந்த பிக்கையும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதோட சைஸை லைட்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு நான் இதில் செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பேக் வந்துக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எரர் வந்துச்சுனாக்க ஜஸ்ட் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. அது அந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அங்கே போயிட்டு ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினாக்க எரர் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நாம் அடுத்தடுத்த லேயரில் பிக்கை எப்படி எடிட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ நாம் எடிட் பண்ண அந்த 4 லேயருமே நான் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் ஐக்கன் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் வந்து பண்ணாக்க புக் மார்க்கு வந்துக்கோங்க. ஸோ அங்கே காப்பி பண்ணதே இந்த பாக்ஸ் ஐக்கனை கொடுத்து பேஸ்ட் லேயர் கொடுத்தினாக்கா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் ஆகிடும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் அந்த புக் மார்க் போயிட்டு இது 4த்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் யூஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வந்தீங்கனாக்க ஸோ இந்த மேலே 2 சர்க்கிள் மாதிரி ஒரு சின்னசாக இருக்கா. ஸோ இது எங்கே ஸ்டார்ட் ஆகுனாக்க கீழே அந்த பிக் இருக்கா. ஸோ இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வந்து பண்ண கொடுத்துருவோம். ஸோ அதுக்கு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுனாக்க ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்பீடை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணுறதும் இந்த ஸ்பீடுக்கானே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பேக்ரவுண்ட் பிக் என்ன பிக் இருக்கோ ஸோ அதை சேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கு அந்த குரூப்பை நம்ம கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போயிட்டு இன்னொரு குரூப்பையும் போயிட்டு எடு குரூப் போயிட்டு ஸோ நான் ஜஸ்ட் அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு கலர் ஃபில் ஸ்டார் ஐக்கனை கொடுத்துட்டு இப்போ நான் பேக்ரவுண்ட் பிக்கை என்ன ஆட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ ஜஸ்ட் அது செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து பண்ண ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு ஒரே சைஸ் இருக்கிறதுனால நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கனாக்க
நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்படி இல்லைனாக்கா பழைய பிக்கை டெலிட் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு மீடியா விட்டு நீங்கள் ஒவ்வொரு பிக்கு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கு ஒரே சைஸில் இருக்க மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அது இல்லாமல் சில எரரும் வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஸோ இப்போ இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்த லேயரில் நீங்கள் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஒன்று மட்டும் மிஸ் ஆகுது, யாரும் நோட் பண்ணல. ஸோ வேறு எதுவும் இல்லை, அந்த மேலே கார்னரில் ஆர்ட் பிஎன்ஜி வரும் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு இமேஜில் இந்த மேலே சர்க்கிள் மாதிரி இருக்கா? ஸோ அது எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே வந்துட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்துட்டு மீடியா கொடுத்து இந்த பிஎன்ஜி இமேஜ் நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் டவுன் பண்ணிங்க. நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படி கீழே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ இப்போ கரெக்டாக சர்க்கிளுக்கு மேலே இப்போதைக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு புக் மார்க் வரைக்கும் இதை நீங்கள் அசைன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஜஸ்ட் அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மோட்ஸில் போயிட்டு தட ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கனாக்கா ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மோட்ஸில் போயிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் ஒரு கீஃபேம், லாஸ்ட் எண்டில் ஒரு கீ ஃப்ரேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினாக்கா இந்த ஃப்ரேமுக்கு கீழே வந்து பார்த்தினா மாறிடணும். அதனால் இந்த ஃப்ரேமில் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கனாக்கா செகண்ட் ஃப்ரேம் போயிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் சென்டராக நீங்கள் கொண்டு வந்துட்டு கிராஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபி நீங்கள் செட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துங்க. இப்போ செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதே சேம் மெத்தடில் ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்கட்டும். செகண்ட் ஃப்ரேம் வந்து பார்த்தினாக்கா லைட்டாக நான் வந்து பார்த்தினாக்கா சாய்ச்சிக்கிறேன். ஓகே, லைட்டாக போகுதா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டே கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கரெக்டாக இந்த கார்னரில் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்கனாக்கா ஜஸ்ட் நாம் எடிட் பண்ண அந்த பேஜ் இமேஜை இந்த ஃப்ரேமுக்கு கீழே நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஃப்ரேமுக்கு கீழே இருந்து தான் வரணும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பில்லு 10 மாதிரி எடிட் பண்ணியாச்சா? இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கனாக்கா ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பி லேயர் கொடுத்து நெக்ஸ்ட்டு பிக்கு ஃப்ரேமுக்கு வந்துட்டு அந்த சர்க்கிள் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு நேராக வந்துட்டு அங்கே காப்பி பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து பேஸ்ட் லேயர் கொடுத்துக்கோங்க. மேல் அடைட்டி இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படி கீழே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. கரெக்டாக இதுவும் வந்து பார்த்தினாக்க அந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு கீழே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாக்க அந்த புக் மார்க் போயிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுறதும் அந்த ஸ்பீடுக்கேனே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதே சேம் மெத்தடில் நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் எடிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபைனலில் லிக்ஸ் எடிட் பண்ணலாமாம். ஸோ அதுக்கு நீங்கள் அப்படியே பேக் போயிட்டு நான் கொடுத்த ப்ரிஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி கீழே மூவ் பண்ணினா லிஸ்ட் கொடுத்துருவேன். ஏதோ ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நாம் எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு லிக்ஸு எங்கே ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்கே காப்பி பண்ணி இந்த பாக்ஸை கொடுத்து பேஸ்ட் லேயர் கொடுத்துக்குங்க. ஜஸ்ட் இதில் ஒரு 2 எஃபெக்ட் மட்டும் தான் குயிக்காக ஆட் பண்ணிடலாம். அதுக்கு அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் கீழே டெஸ்ட் ஸ்பின்னிங்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி வேலையை லைட்டை இன்க்ரீஸ் பண்ணி விடும். 5% போதும். நெக்ஸ்ட் நீங்கள் அப்படியே பேக் போயிட்டு ஆட் எஃபெக்டில் ஒப்பாசிட்டி விசிபிலிட்டியில் ஃபேட் நோட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தினாக்கா 0.3030 விட்டுட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் பொருள் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்டும் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி டெஸ்ட்டில் போய்ட்டு சாங்கு தகுந்த லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வேணால் நான் வீட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லிரிக்ஸ் எப்படி நீங்கள் எடிட் பண்ணால் ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பாக்ஸை கொடுத்து காப்பி லேயர் கொடுத்து எங்கே முடியுதோ அங்கே வந்துட்டு அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா கம்மியாக இருந்துச்சுனாக்கா நார்மலாகவே ஸோ அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணுறதும் நார்மலாகவே நீங்கள் வந்து பார்த்தாக்கா கட் பண்ணிக்கலாம். ஸ்பீட் ஐக்கனால நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இதே சேம் மெத்தடில் நீங்கள் ஃபுல்லாக லிரிக்ஸை டைப் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ரிலீஸும் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு ஃபைனலி அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு புஷ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் மேலே 2 லேயர் கொடுத்து ரெண்டுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பாக்ஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துங்க. இப்போ நம்ம எடிட் பண்ணதை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டுருக்கோம். ஒன்றும் இல்லை, அந்த வாட்டர் மார்க்கும் கலர் டிஸ்க்காக கொடுத்துருக்கேன். ஓகேவா?
சாரி கேஸ் ஒன்றே ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னா இந்த ஃப்ரேமில் ஆர்ட் வருது இல்லையா, ஸோ இது வேறு கலர் ஆர்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்க அந்த அந்த குரூப்பை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போய் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஏன்னா சில எரர் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கனாக்கா அந்த ஆர்ட் குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட்டில் ஷிஃப்ட்டுன்றதே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு மெத்தடு. இதிலே ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு அதே கலர் ரேட்டில் கீழே மூவ் பண்ணாக்க ரீப்ளேஸ் கலர் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து இப்போ நாம் ரெட்டை தான் சேஞ்ச் பண்ண போகிறோங்க. ஸோ அதனால் நீங்கள் ரெட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த நியூ கலரில் நீங்கள் என்ன கலர் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட்டு அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துட்டு லைட்டோட வேல்யூ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாக்கா அது கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இது 2 மெத்தடில் இந்த ஆர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சொல்ல மறந்துட்டேன், சாரி. ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம யூடியூப் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.